பாருங்கள், இந்த போர்டு நெக் எப்படி வெட்டுறதுன்னு சொல்லித்தர பாருங்க. முன்னையே வரைஞ்சது, இப்போ வந்து வெட்டுறதுக்கு இது பண்ணுறேன். இந்த இந்த இது வந்து கிச்சு அளவு வந்து கரெக்டாக இந்த நேர் வந்ததுன்னா போர்டு நெக் வைக்கும்போது கரெக்டாக இருக்குங்க. இப்படி வச்சு வளைவாக வச்சோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான அமைப்பில் வருங்க. இந்த இது கொஞ்சம் நம்ம வந்து அந்த வெட்டி எடுத்துடணுங்க. இதை மட்டும் நடுவில் வர்ற பாகத்தை மட்டும். இந்த ரெண்டும் கரெக்டாக வந்து உக்காந்துச்சுன்னா நம்ம வைக்கும்போது போர்டு நெக் வைக்கும்போது அமைப்பாக இருக்குங்க. பாருங்கள், வெட்டுறேன் பாருங்கள். ஒன்று மின் கழுத்து, ஒன்று பின் கழுத்து. இது வந்து கொஞ்சமாக நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவளை வந்து வெட்டுறனா வெட்டலாம். இல்லை அப்புறம் மறுபடியும் வேணும்னா நம்ம வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு வெட்டிக்கலாம். ஏன்னா அவசரமாக வெட்டிட்டோம்னா வெட்டினதை மறுபடியும் இது ஜாயிண்ட் பண்ண முடியாதுன்னு வைங்களேன். அதனால் அப்புறம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு நம்ம கரெக்டாக வெட்டியிருக்கிறோமா, வெட்டுறது மட்டும் கணக்கச்சிதமாக வெட்டிட்டோம்னா நம்ம வந்து எவ்வளவு ஒரு சிரமமாக இருந்தாலும் தைச்சிடலாங்க. ஆனால் வெட்டுறதே கரெக்டாக இல்லை அப்படிங்கும்போது நம்ம தைக்கிறது கரெக்டு வராதுங்க. அதனால் ஃபஸ்ட்டு வெட்டும்போது கொஞ்சம் கிராஸ் பண்ணி வெட்டிக்கலாங்க. வெட்டும்போதும் கரெக்டாக கவனமாக வெட்டணும். ஏதோ ஒரு யோசனையில் வெட்டுறோம் பிடிக்கிறோம் அப்படின்னா அந்த துணி கிளாத் வந்து பாருங்க, இந்த ஷோல்ட்ரு இதெல்லாம் வந்து கொஞ்சம் இப்படி கிராஸாக எது கொடுத்தீங்கன்னா சரி, கிராஸு இந்த நேர் இதுதான் கரெக்டாக வரணும்னு வைங்களேன். இப்படி அமைப்பாக இருந்ததுன்னா இதில் போர்டு நெக் வைக்கும்போது அப்படியே கணக்கச்சிதமாக அப்படியே இப்படி வச்சோம்னா அப்படியே அமருங்க. இல்லைன்னா கணக்கச்சிதமாக அமராது. இந்த இது வந்து நடுவில் கொஞ்சம் கிளாத்துக்கு இப்படி அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கழுத்து அளவு, இந்த கழுத்து நடு சென்டர் அளவு நம்ம அறுக்காத்து போடுறோம் இல்லை மறந்துட்டோம் நம்மளுக்கு தெரியல அப்படிங்கிறது பிரச்சனை வராதுங்க. இந்த மாதிரி கரெக்டாக அளவும் அப்படிதாங்க. இந்த 4 இன்ச்சுனா 4 இன்ச்சு இறக்கணும்னா அந்த குழந்தைங்களுக்கு அமைப்பாக வருங்க. இந்த வெட்டின பாகத்தை அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா மறக்காமல் இருக்கும். அப்போ தான் நம்ம வெட்டலை மறுபடியும் வெட்டிக்கலாம். ஏன்னா இந்த கீழே வந்து பார்ட்ஸ் வெட்டிட்டோம்னா மறுபடியும் வந்து உக்காராதுங்க. இந்த கழுத்து எல்லாமே அப்படிதான். அப்புறம் ரவுண்டு கொடுக்கணுன்னா ரவுண்டு கொடுக்கலாம். இல்லை நம்மளுக்கு வந்து பிளெயினாக சதுரமாக வேணும் அப்படின்னா சதுரமாக கொடுக்கலாம். நம்மளோட டிசைனிங் அவங்கவுங்க கேட்குறத பொறுத்து வருங்க. லேடிஸுக்கு வந்து குழந்தைங்களுக்கு முக்கியமாக இந்த மாதிரி போர்டு நெக் போட்டோம்னா அழகாக இருக்குங்க. நம்ம அழகுபடுத்தி கொடுக்குறது தான் நம்ம வேலையேன்னு வைங்களேன். ஒரு சின்ன ஒரு கிளாத் கிடச்சின்னா கூட அதில் வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாங்க. என்ன டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாங்க. ஆனால் நினப்பாக மறக்காமல் வெட்டுறது மட்டும் கரெக்டாக வெட்டிட்டோம்னா போதுங்க. இந்த கணக்காக வெட்டுறதுல கொஞ்சம் ஏமாந்தோம்னா ஏதாவது யோசனை ஏதாவது இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதில் நம்ம இது ஆகிடுவோம். நம்மளோட கவனம் பூரா அதுலேயே இருக்கணும் வைங்களேன். வெட்டுறது தைக்கிறது இதெல்லாம் வந்துட்டோம்னா வீட்டு வேலையெல்லாம் மறந்துடணுங்க. கணக்காக இருக்கணுங்க. கணக்காக வச்சோம்னா இந்த கழுத்து வெட்டுறதும் அப்படி தான். இது வரைக்கும் வெட்டிட்டோம்னா மறுபடியும் மறந்துடுவோங்க. அதுக்கு தான் நினப்பேன் இந்த இது அளவு போட்டு வெட்டணுங்கிறதே அதுதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பாருங்க, இந்த அளவு வந்து வேணும்னா நெட்டாக வெட்டலாங்க, இல்லை கிராஸாக வெட்டுறோன்னா வெட்டலாம். நம்மளோட இதுக்கு சாய்ஸுக்கு தான். அவங்க சின்ன குழந்தை வச்சுருக்கிறவங்க எப்படி கேட்குறாங்களோ அப்படி முன்னாடியும் பின்னாடியும் 2 பக்கமே போர்டு நெக் வர மாதிரி கட்டுற பாருங்க. கொஞ்சம் கிராஸாக வேணும்னா கிராஸாக, இல்லை நம்ம நேராகவே வேணும் அப்படின்னா நேராகவே போட்டுக்கலாம். கொஞ்சம் கேர்வாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து குழந்தைங்களுக்கு பார்க்க டிசைனாக இருக்குங்க. அந்த வெட்டுறது மட்டும் கணக்காக யோசனை எங்கேயும் போகக்கூடாதுங்க. அதுக்கு தான் தனித்தனியாக போட்டு வெட்டிக்கலாம், இல்லை ஒன்றா போட்டாலும் போட்டு வெட்டிக்கலாம். அது அவங்கவுங்க திறமையை பொறுத்துங்க. அப்புறம் இந்த ரெண்டும் தனித்தனியாக வச்சுக்கோணுங்க. இது முன்னாடி இது பின்னாடி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அப்புறம் இந்த பக்கம் வருதா இந்த பக்கம் வருதான்னு
ஒரு டிசைனிங் போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்பயுமே மறக்காது. இல்லைன்னா இந்த இந்த இதுக்கு இதை மாற்றி வச்சுருவோம், இதுக்கு இதை போட்டோம்னா அப்புறம் மாறிடுங்க. மாறிடுச்சுன்னா நம்ம அதுக்கு தான் வெட்டாமல் வச்சுக்கிட்டோம்னா நம்ம எவ்வளோக்கு வேணும், ஒரு 2 இன்ச்சியா 2 இன்ச்சு இறக்கலாம், 3 இன்ச்சியா 3 இன்ச்சு இறக்கலாம். அப்படி நம்மளுக்கு தேவைக்கேற்ப இந்த பின்பாகம் வெட்டிக்கலாங்க. இல்லை எனக்கு அப்படியே வேணும், இப்படியே வச்சு தைச்சிக்கிறேன், அந்த குழந்தைங்களுக்கு அழகு இல்லை, இது மட்டும் பின்னாடி மட்டும் அப்படி வச்சு தைச்சிக்கிறேன், இது சும்மாவே நமக்கு போர்டு நெக் வேணும் அப்படின்னா வச்சுக்கலாங்க. நம்மளோட இதுதான். இது பாருங்கள், இங்கே கொஞ்சோண்டு மட்டும் வெட்டிக்கிறேன் அப்படின்னா நம்ம வெட்டினதுலேயே இந்த அளவு வச்சுக்கணுங்க. இது வந்து இந்த கழுத்து அளவுங்க. கழுத்தளவுலேருந்து கொஞ்சம் தான், இது மேலே அப்படியே கேன்வாஸ் ஃபுல்லாக வச்சு வெட்டி இது தைச்சிடலாங்க. பாருங்கள், அடுத்தது கேன்வாஸ் வெட்டுறோம் பாருங்கள்.